பாவம் இந்த புள்ள தன்னோட வாழ்க்கையை பத்தி என்னென்னவோ நினைச்சு வச்சிருக்கோம். திடீர்னு இப்படி ஆனதுல இப்ப வரைக்கும் அதால நிதானத்துக்கு வரவே முடியல. எல்லாத்தையும் சரி செஞ்சு இந்த பிள்ளை இவன் கூட நல்லபடியா வாழணும். அதுக்கு இந்த ஆண்டவன் தான் துணையா இருக்கணும். பல்லவி, என்னங்க? அப்படியே அந்த பிரகாரத்தை சுத்தி வந்துடலாம். சரிங்க. பல்லவி, அங்கே பாரு, இந்த கோயிலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமாங்க. இன்னைக்கு தான் வரணும்னு இருக்கு. சரியா சொன்னீங்க. டேய், அங்க பாத்தியா எவ்வளவு அந்யோன்யமான ஜோடி. அநேகமா அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளாவே நடக்க முடியாது போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க வீட்டுக்காரு எப்படி பாத்துக்கிறாரு பாத்தியா? புருஷன் முன்னாடினா இப்படிதான் இருக்கணும். எவ்வளவு ஆசையா அந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டு கோயிலை சுத்தி வர்றாரு. ஒய்ஃபுக்கு ஒவ்வொன்னையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சிரிக்க வச்சு அவரும் சிரிச்சுக்கிட்டு, கணவன் மனைவினா இப்படித்தான் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா, ஒருத்தரோட குறைய இன்னொருத்தர் சுமந்துக்கிட்டு, என்னானாலும் பாத்துக்கலாம், உனக்கு நான் இருக்கேன்னு ஒரு பொண்டாட்டியோ புருஷனோ சொல்லும் போது அதை விட வேற பலமே கிடையாதுடா. புருஷ பொண்டாட்டி உறவுல ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற காதல் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டா அதை விட முக்கியம் எது தெரியுமா? மதிப்பு. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற மதிப்பு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இருந்துட்டா காதல் கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, லைஃப் ஓட்டிடலாம். அந்த மதிப்பு தானா வராது. என்னை நல்லா மதிச்சு நடந்துக்கணும்னு யாருக்கிட்டையும் கேட்டு வாங்க முடியாது. நாம நடந்துக்கிறது வச்சுதான் மத்தவங்க நம்மளை மதிப்பாங்க. ஆளுக்கு ஒரு திசையில இஷ்டம் போல வாழறதுல என்னையா இருக்கு? ஒரு குடும்பத்துக்குள்ள உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்கேன்னு ஒருத்தரோட ஒருத்தர் அந்யோன்யமா இருக்கிறது தானே சந்தோஷம், அதானே வாழ்க்கை. ஒரு பொண்டாட்டிக்கு வீட்டுல 1000 வேலை இருக்கும். உழைச்சு களைச்சு போய் நிப்பா. புருஷன் உள்ள நுழையும் போது, என்னாச்சுமா, உன் முகமே சரியில்லையேன்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும், அவ மனசு அப்படியே ரெக்கையா பறந்துடும். அதே போலதான் வேலைக்கு போயிட்டு வரவன அவனை போட்டு புடுங்காம அவன் உழைப்ப மதிச்சு நடந்துக்கணும். இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல. அடிப்படையில அடுத்தவங்களுடைய உணர்வுகளை மதிக்கணும். ஒரு பிரச்சனைனா எதிராளியோட இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும். இது இருந்துட்டாலே அந்த வாழ்க்கை அவ்வளவு அழகாயிடும். உங்க மகன் கிட்ட அதுதானே அடியோட இல்ல. அவர் அடுத்தவங்களை மதிச்சிருந்தா எனக்கு தாலி கட்டிருக்கவே மாட்டாரே. அங்க என் ஃப்ரெண்டு சாமிநாதன் நிக்கிறான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கோயில் பிரகாரத்தை அப்படியே சுத்தி வாங்க. நான் போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேன். என்ன பிரபா? போய் பிரகாரத்தை சுத்தி வாங்க. நாங்க 2 பேரா? நீங்க? நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன். வா போலாம். போங்க. ஓகே ஓகே டாடி. ஓ, ஆமா, அப்பா எதுக்கு நம்மள கோவிலை சுத்திட்டு வர சொன்னாரு? நந்தினி, உன்னதான் கேக்குறேன். எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாதா? ஓகே, வாக்கிங் தானே, நடப்போம். ஆமா இரு, அது இருக்கட்டும். எதுக்கு நீ திடீர்னு வீட்டை விட்டு கிளம்பி போன? ஏன் அப்படி பாக்குற? இல்ல ஏன் வீட்டை விட்டு போனேன்னு கேட்டேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும் நந்தினி? How do I know? நீ பாட்டுக்கு ஜாலியா தானே இருந்த, அப்புறம் எதுக்கு போகணும்? ஜாலியாவா? ஏன் சார்,
பேசாம வாங்க. ஏய் நந்தினி 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 ஒரு நிமிஷம் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம்ல. ஓப்பனா பேசு. கம் ஆன் டெல் மீ நந்தினி. சார், இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என்ன கடத்தி கொண்டு போய் வச்சு கார் டிக்கில அடைச்சு வச்சிருந்தாங்களே. கொஞ்சம் விட்டிருந்தா நான் செத்தே போயிருப்பேன். ஆனா நீங்க என்னவோ ஜாலியா பீச்சுக்கு வந்திருக்க மாதிரி பேசுங்கிறீங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல. நீதான் அதை பத்தி கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. என்ன பண்றது? நீ எதுக்காக விட்டு போனேன்னு தெரிஞ்சாதானே இது எல்லாத்தையும் நான் அன்லாக் பண்ண முடியும். உங்களால் தான் சார் நான் வீட்டை விட்டு போனேன். என்னாலயா? என்ன பேசுற நீ? என்னாலதான் போனியா? வீட்டை விட்டு போனது மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள வந்ததே உங்களாலதான். இரு நந்தினி 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 கொஞ்சம் இரு. நீ எதுக்கு என்ன கன்ஃபியூஸ் பண்ற? நீ வீட்டை விட்டு போற அளவுக்கு நான் என்ன பண்ண சொல்லு. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையே உங்களாலதான் சார். அது உங்களுக்கு எந்த காலத்திலயும் புரியாது. புரியாதா? யாருக்கு? எனக்கா? நான் ஸ்கூல்ல சூப்பரா மேக்ஸ் போடுவேன் தெரியுமா? அந்த ஃபார்முலாவே எனக்கு புரியும் போது இது புரியாதா? நீ சொல்லு 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 சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீல் சேர்ல போன ஒரு புருஷன் பொண்டாட்டிய காட்டி உங்க அப்பா நிறைய பேசினாரு. அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறது? அவர்தான் நிறைய பேசினாரு, நிறைய பிலாசபிலாம் சொன்னாரு. நீ எதை கேக்குற? அடுத்தவங்களோட உணர்வுகளை மதிக்கணும்னு சொன்னாரு. யா எஸ் எஸ் யா தட் இஸ் குட் பாயிண்ட். நோ, நல்ல பாயிண்ட் தானே. ஆக்சுவலி we should value others emotions also. ஆமா, அதுக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்? அந்த விஷயம் உங்ககிட்ட கொஞ்சமாச்சும் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அந்த விஷயம் என்கிட்ட? ஏய், எதுக்கு திரும்ப திரும்ப என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? அதைத்தான் நான் ஆரம்பத்திலே உன்கிட்ட கேட்டேன்ல. எனக்கே மறந்து போச்சுமா. ஆமா, என்ன கேட்ட நீ? என்ன கேட்ட? ஏய் நந்தினி, ஐயோ என்ன கேட்டா? சுத்தமா மறந்து போச்சு. ஏய் நந்தினி, சவினதா. ஏய் அருணாச்சலம், எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? சாரிப்பா, உன் பையன் கல்யாணத்துக்கு வர முடியல. டெல்லியில ஒரு முக்கியமான கேஸ். அப்படி இப்படின்னு உன் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டியாப்பா? அட, நான் எங்கப்பா பண்ணி வச்சேன்? அதான் சொன்னனே, அவனா திடீர்னு புடிச்சு தாலி கட்டிட்டான். ஆமா, உன் பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணிட்டியா? ஒரே ஒரு பொண்ணு தானே எனக்கு. யூகேல லா படிச்சிட்டு இருக்கா. வரும்போது தான் தெரியும் தனியா வராளா இல்ல எவனாவது வெள்ளைக்காரனை கூட்டிட்டு வராளான்னு. இப்ப கான் அப்படி இருக்குப்பா. எதுவா இருந்தாலும் நாம தான் அனுசரிச்சு போயாகணும். இல்லன்னு வையன், ஓனரா இருந்தா ஓரமா போன்ற வடிவேல் ஜோக் மாதிரி, பேரண்ட்ஸா இருந்தா பின்னடிப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ சொல்றது என்னமோ உண்மைதான்ப்பா. காலம் அப்படிதான் இருக்கு. சரி, என் பிரச்சனைக்கு வா. ஒரு பக்கம் என் பொண்டாட்டி இவளை கண்ணுல காண விட மாட்டேங்கிறா.